உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் கிரக அமைவுகளும் எப்படி இருக்கின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கும்பராசி என்பர்கள்லாம் சொல்லணுமா, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க, அதே நேரத்தில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்வீங்க. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ நல்லது செய்தாலும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்றதை நல்லா உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா இந்த 7 பிரச்சனையில் அவ்வளோ பாதிப்புகளும், அவ்வளோ அவமானங்களும், அவ்வளோ மன அழுத்தங்களும், அவ்வளோ மன இழப்புகளும் சந்தித்த ஒரு ராசி எதுனா அது கும்பராசி தான். கும்பராசியை பொறுத்தவரையிலையும் தன் முயற்சியால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க, சுயமுயற்சி, மற்றவங்களுடைய பலத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவங்க கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் தன்னால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் வழிகாட்டியவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ஐடியா எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் எல்லாம் நல்லது நடக்கும், ஆனால் அவங்க நல்லது நடந்துச்சேன்ட்டு உங்ககிட்ட பெரிய லெவலில் எதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டங்களில் அவங்க கஷ்டப்படும் பொழுது நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்க, அதனால் அவங்க பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சிரமங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடுகளவு கூட அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழாமல் உங்களை விட்டு விலகி ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைமைகளை சந்திக்கும் பொழுது இது பெரும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இந்த அனுபவமே உங்களுடைய வாழ்க்கையில் ஊன்றுகோலாக வச்சு இதுக்கு மேலே பெரிய லெவலில் நீங்கள் நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. காரணம் 7 சனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து போகும்போது அந்த 7 சனி நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய அம்சமும் சரி, உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே அவர் தான். பெரிய லெவல் அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மட்டும் அல்லாமல் வழி வேதனைகள். அப்போது இது எல்லாத்தையும் கடந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் வைராகியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வைராகியங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் தான் அந்த மார்ச் மாதம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. அதுலேயும் சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு உச்சம் அடைஞ்சு உங்கள் ராசியினுடைய அதிபதியோடு இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அப்போது சுக்கிரன் 5ஆம் பாவத்திற்கு இணையும் பொழுது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனாக மாறுறார். அப்போ இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள், இத்தனை நாளாக இருந்த அந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இருந்த டென்ஷன் எல்லாத்தையும் விட்டு விலக போகிறீங்க. எல்லாமே உங்களை விட்டு ரிலீஃப் ஆக போகுது. பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண போகிறீங்க. அவர்கள் எடுத்த பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த முடிவுகளிலிருந்து பின்வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள், தெய்வ ரீதியில் சில வழிபாடுகளை உருவாக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அவர்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில தவறுகளையும் சரி செய்து அவங்களோட நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை ப்ளஸ் பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் படிக்கக்கூடிய படிப்பு, எஜுகேஷன் ரீதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ட்டெல்லாம் கெஸ் பண்ணி கடைசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட ரிஜெக்ட் ஆகி போயிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு கீழே எவ்வளவோ கெப்பாசிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கூட போய் பொண்ணு எடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்தா நமக்கு கடைசி நேரத்தில் நம்மளையே விமர்சனம் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமைகள், அதுவும் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை பார்த்து திருமணமே வேண்டாம், நம்ம வந்து சைலண்ட் ஆகிடலாம்ன்ற அளவுக்கெல்லாம் யோசனை வந்துருச்சு. ஏன்னா இங்கே எல்லாம் தகுதி இருக்குது, தரம் இருக்குது, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, மன அழுத்தம். அப்போது கும்பராசி என்பர்களுக்கு ஒரு புறத்தில் குரு 5ல் இருக்குது, சந்தோஷம், குருபலம் இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அந்த குரு வக்ர நிலையில் இருந்ததனுடைய விளைவுகள் பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது அந்த வக்ர நிவர்த்தி இப்போ ஆக போகுது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அப்போது இந்த வக்ர நிவர்த்தி ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவாக போகுது. இங்கே சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய நிலைமை, ராசியோட சுக்கிரன் சேரக்கூடிய நிலை, லக்ன ஸ்தான பலம் ரொம்ப பலமாக இருக்குது. இப்போ ராசியினுடைய ஸ்தான பலம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பொழுது வேலையில் பெரிய லெவலில் சக்ஸஸ், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு கைக்கூடி நடக்கக்கூடிய ஒரு காலம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி கொஞ்ச நாளிலேயே தேவையில்லா பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி சரியாகி வெளியில் வர்றதுனே தெரியலன்ற
குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வருவீங்க, சரி பண்ணுவீங்க, பிரிஞ்சவங்க சேருவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க, வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு மன வருத்தம், அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒன்றிணையக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. முயற்சிகள் பலப்படுத்துங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாகியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், அந்த வேலையினுடைய சம்பளம் எனக்கு பத்தலை, நான் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறது தெரியல. அதை பிஸ்னஸ் தொடங்கலாமா இல்லை இடமாற்றம் அடையலாமான்னா, கண்டிப்பாக பிஸ்னஸ் தொடங்குனீங்கன்னா சிறு குறு தொழிலாக இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் விட்டுரும். அந்த அளவுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேலை இடம் மாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தாராளமாக பண்ணலாம். இந்த மார்ச் மாதத்தில் அதற்குண்டான அருமையான வாய்ப்பு, அருமையான அமைப்பு கிடைக்கும். அதே சமயம் சிம்மராசி என்னுடைய அந்த ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு, உங்கள் ராசியில் பாதி இருப்பார், 2ல் பாதி இருப்பார். அப்போ 7ஆம் அதிபதி. இந்த பலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நட்புகளால் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கும். ஆனால் உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளியூரில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாலும் யோசிக்க வேண்டாம், தாராளமாக செய்யுங்க. சொந்த ஊரில் சொந்த பூர்வீக இடத்துல இருந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இடமாற்றங்களை சந்திக்கிறது நல்லது, தப்பில்லை. அதே நேரத்தில் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள். இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடும். அந்த லெவலுக்கு ஒரு ஃபோக்கஸை உண்டாக்கிடும். அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நடந்த சரிவுகளையும் சரி பண்ணிடுவீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அழகாக டேலி பண்ணிடுவீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை விட்டு இழந்தவங்களை கூட நீங்கள் மீண்டு அடையிறதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, ராசியினுடைய அதிபதியோட சுக்கிரன் உச்சம் அடைகிறது தான். அப்போ என்ன நடக்கும்னா, கடன் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட இங்கே தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடுங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான வழிகளும் பிறக்கும். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. வாங்கின இடத்துல சில குழப்பங்கள் கோளாறுகள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். அதுலேருந்து அழகாக ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலை அடைய வேண்டியதே இல்லை. அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுல மெயின் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த காலகட்டங்களில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இது இருக்கும். மூவ் பண்ணுங்கள், முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க, அது ஆகச் சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.